வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதம் இருக்கு இல்லைங்களா, பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் எடுத்துக்காட்டுகள் தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பருவம் 3 இயல் 1 எண்ணியலில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2.367ஐ அதற்கு அருகே உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இந்த எடுத்துக்காட்டுகளும் பயிற்சி 1.1 ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ 2.367 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, நமக்கு தெரியும். ஸோ புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம், முழு எண் பகுதி. இது சும்மா ஜென்ரலாக தான் சம் இல்லை. ஸோ புள்ளிக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், முழு எண் பகுதின்னு சொல்லுவோம். புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தசம எண் பகுதின்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். புள்ளி இல்லாத எண்ணை வந்து முழு எண்ணு சொல்லிடுவோம். இப்படி புள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத முழு எண் பகுதினும் புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறத தசம எண் பகுதின்னு சொல்லுவோம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதான் ஆன்சர். 2.367ஐ அதற்கு அருகே உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த முழு எண்ணுக்கு முழுதாக்குகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ இங்கே நம்மளோட கொஷினில் முழு எண் என்ன அப்படின்னா 2. ஓகேங்களா. அப்போ 2ஓட முழுதாக்கணும். ஓகேங்க. முழுதாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 தான். அப்போ நம்ம முழு எண்ணிற்கு முழுதாக்குங்கன்னு நம்மளோட முழு எண் என்ன 2. அப்போ அந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும். அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்களேன், 3 இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய எண் என்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்குது. நமக்கு 3 வந்து 5 விட சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 3 வந்து எப்படி இருக்குது, 5 விட சின்னதாக இருந்ததுனால நம்மளோட ஆன்சர் என்ன, வெறும் 2 மட்டும் போட்டுப்போம். ஒருவேளை இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது போடுறேன். இப்போ 96 9.57 இருக்குங்களேன். இதே சம்மு என்ன கொடுக்குறாங்க, முழு எண் பகுதி முழுதாக்குக அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த 9 அடிக்கோடிட்டு போங்களேன். ஏன்னா 9ங்கிறத முழு எண் பகுதி, அப்போ அடிக்கோடிட்டு இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய என்ன பார்ப்போங்களா, அடுத்து இருக்கிறது என்ன, 5க்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா, 5 சமமாகவோ அல்லது 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த முழு எண்ணோட ஒன்று ஆட் பண்ணிப்போம். அப்போ 9 + 1 என்ன ஆகிடும், 10ன்னு வந்துடும். ஆனால் இங்கே என்னென்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்குது. 3 வந்து 5 விட கம்மி. ஸோ அப்போ 2ங்கிறது தான் சரியான விடை. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். 2.367. இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து 3 10ல் ஒன்றுக்கள் இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அது வந்து 5 விட குறைவாக இருக்கிறதுனால நம்மளோட முழு எண் ஆக்கணும் அப்படின்னா 2ங்கிறது தான் வரும். ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 1.2 பார்க்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 1.2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 99.95ஐ 10ல் 1ஆம் இடத்திற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ கொடுத்து நம்ம எழுதி பார்ப்போம். 99.95. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 10ல் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. நம்மளோட இடமதிப்பு தெரியும். புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று தான் என்னது, 10ல் 1. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ முழு எண்ணு கொடுத்தா முழு எண் அடிக்கோடிட்டுக்கணும், 10ல் 1ன்னு கொடுத்தா 10ல் 1 அடிக்கோடிட்டுக்கணும், 100ல் 1ன்னு கொடுத்தா 100ல் 1 அடிக்கோடிட்டுக்கணும். அப்போது இங்கே 10ல் 1ஆம் இடத்துக்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 9 அப்படியே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அடிக்கோடிட்டாச்சு. இந்த 10ல் 1க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் என்ன, 5. இந்த 5ங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா 5க்கு சமமாக இருக்குங்களா. ஸோ 5 வந்து எப்படி இருக்குது, 5க்கு சமமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், 5 அல்லது 5 விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டோட ஒன்று கூட்டணும்னு சொன்னோங்களா. ஆல்ரெடி 99.9 இருக்குது. அடிக்கோடு எது இட்டிருக்கோம், 9ங்களா. அப்போ அந்த 9ஓட என்ன பண்ணுறோம், +1 கூட்ட போகிறோம். அப்போ என்ன ஆகிடும், நமக்கு பாருங்கள், ஒன்று கூட்டணும் அப்படின்னா 9 + 1. இந்த 5 நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா 5 வந்து என்னவா இருக்குது, 5க்கு சமமாக இருக்குது இல்லைன்னா அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு சமமாக வந்ததுனால அந்த 5 விட்டுட்டு 5க்கு சமமாக அதிகமாக இருந்தால் ஒன்று கூட்டணுங்களா. இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், 99.9ன்னு அப்படியே எழுதிடலாம். இங்கே 5க்கு சமமாக இருக்கனால என்ன பண்ணுவோம், இந்த அடிக்கோடிட்ட 9ஓட ஒன்று கூட்டுவோம். அப்போ 9 + 1 ஆகிடும், 10 ஆகிடும். மீதி 1 இங்கே போடுவோம். 9 + 1 10 ஆகிடும். மீதி இங்கே 1 போடுவோம். 9 + 1 என்னது, 10ங்களா. ஸோ இங்கே கடைசியாக ஒரு இலக்கம், ஏன்னா மேலே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி வச்சா என்ன வருது, 100 அப்படின்னு வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 99.95ஓட 10ல் 1ஆம் இடத்துக்கு முழுதாக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 100ங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 1.3 பார்க்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 1.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 52.6583ஐ இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இரு தசம இடத்திருத்தமாக அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் மட்டும்தான் இருக்கணும், அப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது இலக்கம் என்னது, இங்கே இருன்னு கொடுத்ததுனால 2வது இலக்கத்தை பார்க்குறோம்.
ரெண்டாவது இலக்கம் என்ன? புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்ட்டாங்க. அப்போ புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? 2 இலக்கம் தான் இருக்கணும். அப்போது புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது இலக்கம் என்ன? 5. அப்போ 5 அடிக்கோடிட்டு போங்களா? 5க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். 5க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன? 8. 8 வந்து என்ன இருக்குது? 5 விட பெருசாக இருக்குது. அப்போ 8 5 விட பெருசாக இருந்ததுன்னா இந்த அடிக்கோடிட்டு 5ஓட ஒன்று கூட்டணுங்களா? அப்போ என்ன ஆகிடும்? இந்த 52 அப்படியே வரும், புள்ளி அப்படியே வரும், இந்த 6 அப்படியே வரும், 5 + 1 என்ன ஆகிடும்? 6ன்னு ஆகிடும். ஸோ அப்போ 52.66ங்கிறது தான் சரியான விடை. ஸோ புக்கில் இருக்க மாதிரி அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதணும்னு இல்லை, சிம்பிளாக இப்படியே போட்டுக்கலாம். அப்போ 52.65 83 இரு தசம எண்ணை இருத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இரு தசம எண் அப்படின்னா 2 இதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இது முழு எண் பகுதி, இது தசம எண் பகுதின்னு பார்த்துருக்கோம். அப்போ தசம எண் பகுதிக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? 2 இலக்கம் மட்டும் இருக்க மாதிரி மாற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது இலக்கம் என்னவோ அதை அடிக்கோடிட்டுப்போம். அடிக்கோடிட்ட எண்ணுக்கு பக்கத்து எண் என்ன பார்ப்போம்? 5 இருக்கா, இல்லை 5 விட அதிகமாக இருக்கா, இல்லை 5 விட குறைவாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவோம். 5 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிப்போம். ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 1.4 பார்க்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 1.4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 189.0007ஐ 3 தசம அப்படின்னு என்னது? புள்ளிக்கு அப்புறம் 3 இலக்கங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ போன சமயம் பார்த்தோம் இல்லையா? இரு தசம அப்படின்னு என்னது? புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கங்கள் தான் பார்த்தோம். இங்கே 3 அப்படிங்கும்போது என்னது? புள்ளிக்கு அப்புறம் நமக்கு 3 தசம, ஏன்னா தசமன்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம பார்த்த முழு எண் பகுதி, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதா என்ன? தசம எண் பகுதின்னு பார்த்தோங்களா? அப்போ தசம எண் பகுதியில் 3 இலக்கங்கள் இருக்க மாதிரி இடமதிப்பை மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது என்ன பண்ணுவோம்? 3 அப்படின்னு கொடுத்துட்டாவே 3வது புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 3வது இலக்கம் பார்ப்போங்களா? 3வது இலக்கம் என்ன? 1001. ஸோ இந்த 1001க்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது நமக்கு? 10,001ங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 7ன்னு இருக்குது. இந்த 7 என்ன பண்ணுவோம்? இப்போ அடிக்கோடிட்ட எண்ணுக்கு பக்கத்தில் இருக்க எண்ணு வந்து 5 விட அதிகமாக இருந்தால் இந்த அடிக்கோடிட்டதை ஒன்று கூட்டுவோம். 5 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எழுதிப்போங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 7ன்னு இருக்குது. 7 வந்து என்னது? 5 விட பெருசு. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டுவோங்களா? அப்போ அந்த 0வோட ஒன்று கூட்டுறோம். மீதியெல்லாம் அப்படியே வரும். 189 அப்படியே வந்துடும். புள்ளி இங்கே 0 இந்த அடிக்கோடிட்ட எண்ணுக்கு கூட என்ன பண்ணுவோம்? இங்கே 7 அடுத்து இடமதிப்பு 7ன்னு இருக்குது. 7ஓட அப்போ 5 விட பெருசாக இருக்கனால இந்த 0வோட ஒன்று கூட்டுவாங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 189.001 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இந்த எடுத்துக்காட்டுகளில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.